அரசியலும் அதிகாரங்களும் தலைமைத்துவமும் அவசியமான ஒன்று. அதை தேவனே ஏற்படுத்துகிறார். கடவுள் யாரோடு ரொம்ப பேசுவாரு, யார்கிட்ட தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்துவார் தெரியுமா? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற மனிதனோடு தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அரசியலோ அதிகாரங்களோ தலைமையோ கெட்டது அல்ல, அது நல்லது. அதிகாரிகளாக தேவன் சிலரை அழைக்கிறார். IAS ஆக, IPS ஆக, IFS ஆக, இன்னும் கிராம அதிகாரிகளாக எத்தனையோ உயர்ந்த பதவிகளுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். What is the purpose of authority? What is the purpose of political? What is the purpose of positions or leadership? தலைமைத்துவமும் அரசியலும் அதிகாரங்களும் தவறான ஒரு காரியம் அல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காரியம். உருவாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப கரெக்ட். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் சரியான நோக்கத்தோடு இன்னைக்கு இயங்காததுனால அது தப்புன்ட்டோம். இது ஒரு கூப்பிட்டு அந்த ஊரே வேற மாதிரி மாத்தினாரு. மோசையை கூப்பிட்டு ஒரு அடிமை தலைமுறையே மாத்தி ஒரு புதிய தேசத்துக்கு அவங்களை என்ன பண்ணாரு, கூட்டிட்டு போறார். யோசுவாவை கொண்டு புதிய தேசத்தையே என்ன பண்றாரு, பங்கிடும்படி கட்டமைக்கும்படி செய்கிறார். எஸ்தரை கொண்டு 127 நாட்டுக்கு வருகிற அழிவை ஒரு பெண்ணை கொண்டு தேவன் தடுத்து நிறுத்தினார். இந்த உலகத்தில் கெட்டது நடக்கிறதுக்கு காரணம், கெட்டவர்கள் கெட்டது செய்ததினால் மாத்திரம் அல்ல, நல்லவர்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடாதது நடக்கிற பாதி கெட்டதுக்கு காரணமா இருக்குது. நீங்க பாருங்க, பைபிள்ல இருக்கிற எல்லாருமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா, தோத்திரம் 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 இதே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன போட்டிருக்குது, போய் நாட்டையே ஆண்டு இருக்கிறாங்க. ஐயோ, எந்த பைபிளை கையில வச்சிருக்கேன்னு தெரியலங்க.